வணக்கம் சென்னை டாக்கீஸ். நான் உங்கள் சுகன்யா, மதுரையிலிருந்து. இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு வர நியூஸ் வந்து சாத்தான்குளம். அதை தொடர்ந்து அறந்தாங்கின்ற ஒரு ஊரில் ஒரு சின்ன குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கின்ற ஒரு ஊரில் ஏம்பல்ன்ற ஒரு கிராமத்தில் வசித்து வந்த சிறுமி தான் ஜெயப்பிரியா. 7 வயது இந்த சிறுமிக்கு நடந்த கொடுமையை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அந்த குழந்தையோட அப்பா 57 வயசு இருக்குங்க. நத்தை வந்து வளர்த்து வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தினசரி கூலி வியாபாரி அவரோட 3வது மனைவி செல்வி, அவங்க பேர் வந்து செல்வி. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. மூத்த பொண்ணு தான் இந்த ஜெயப்பிரியா. இப்போ ஜூன் 30ஆம் தேதி இந்த குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு சொந்தக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி இந்த குழந்தைய சடலமா தான் எடுத்திருக்காங்க. அப்ப சந்தேகத்தின் பேர்ல அருகில் ராஜா 25 ஏஜ் இருக்கும், பூ வியாபாரி, அவரை சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவர் கொடுத்த வாக்குமூலம் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. தினசரி கூலி வியாபாரி, அப்பா வந்து மேக்சிமம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இந்த குழந்தைங்களை பராமரிக்கிறதுக்கான ஆள் அந்த மாதிரி யாரும் கிடையாது. ஸோ இவர் என்ன பண்ணுவாராம், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து ஆபாச படம்லாம் அந்த குழந்தைக்கு காட்டி அப்படிதான் இவர் இந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போனதா சொல்றாங்க. இந்த பொண்ணை பலவந்தம் படுத்தும் போது அந்த முகத்துல ஏற்பட்ட அந்த காயங்கள்லாம் அவளால தாங்க முடியாதபடி கத்தும் போது கத்தியால கழுத்து அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட வாக்குமூலத்தை தெரியப்படுத்துறாரு. இது ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயங்க. எளிய வீழ்வு நிலையில் உள்ள மனிதர்களும் பெண்களுக்கும் அதிகமான தாக்குதல் இப்ப ஏற்பட்டு வந்துட்டு தான் இருக்கு. பாலியல் பலாத்காரம் கொடுமை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இது வந்து குறையல தற்போது. அதே மாதிரி 2017 பாத்தீங்கன்னா என்சிஆர்பி ரிப்போர்ட்ல 1,26,032 கேஸ் வந்து பெண் குழந்தைங்களுக்கு எதிராக வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்களுக்கு 32,559 கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ என்சிஆர்பி கணக்கெடுப்புப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் வரல, ரிப்போர்ட் வரல. உண்மையிலே ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். ஜெயஸ்ரீன்ற ஒரு பெண்ணை வந்துட்டு 10th படிக்கிற பப்ளிக் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணை 2 வயசானவங்க, உங்களுக்கு தெரியும், பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை எரிச்சிருக்காங்க. அந்த கேஸ் கூட இப்போ நடந்துட்டு இருக்கு. சாத்தான்குளம் தூத்துக்குடியில கோவில்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தின்ற ஒரு சிறுமி அருண்ன்ற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வந்தபோது அந்த பையன் அந்த பொண்ணை தவறான முறையில உறவு கொண்டு தன்னோட நண்பர்களுக்கும் அந்த பொண்ணை வந்து பகிர்ந்து அந்த மைண்ட் டார்ச்சர் அந்த பொண்ணால தாங்க முடியாம வெளியே சொல்லி கேஸ் போட்டு கடைசியில தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கோர்ட்ல அவங்க மேல கேஸ் இல்லாதபடி விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனா இந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு தற்கொலை பண்ணிடுச்சு. இப்படி இந்த மாதிரி நிறைய சம்பவம் நம்ம பார்க்குறோம். 9 மாச குழந்தைய தண்ணி குடிபோதையில பாழாக்கியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயம் அந்த மாதிரி நடந்துட்டு வருது. சுத்தமா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. தண்டனைகள் அதிகரித்தால் மட்டுமே தவறுகள் குறையும்ன்றது எங்க எல்லாரோட கணிப்பு. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில். உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சுகன்யா. வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எங்கள் சேனல்லேருந்து நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க. வணக்கம்.